ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய வரிசையிலே ஒரு 6 பேர் 7 பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்றால் சொல்லட்டும், 7 பேருமே வெற்றி கண்டு நிர்ணயிக்கப்பட்டாங்க. ஒரு ஓட்ட பந்தயத்தை ஓடுனா அந்த ஓட்ட பந்தயத்துல ஒருத்தர் இல்ல அதிகபட்சமான 3 பேர் தான் பரிசு வெல்ல முடியும். ஆனா இந்த ஓட்டத்துல மாத்திரம் தேவனால் பிறப்பது எல்லாமே ஜெயிக்க பிறந்ததுதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள் என்று சொல்லுங்க. திரும்ப அந்த பக்கம் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க சொல்லுங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்காக இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை ஒரு வெற்றி வாழ்க்கை வாழும்படி நம்மை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இந்த வெற்றி நிர்ணயிப்பது என்ன? அந்த வசனம் தொடர்கிறது பாருங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென் சொல்லுங்களேன். நாம் தேவனால் பிறந்தவர்கள், இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள் உண்மைதான். ஆனால் நாம் ஜெயிப்பதை எப்படி ஜெயிப்பது? நம்முடைய விசுவாசம் தான் அந்த வெற்றி வாழ்க்கையை. நீங்க என்ன விசுவாசிக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். என்ன விசுவாசிக்கிறீர்கள்? நான் இன்னாருக்கு பிறந்தேன், நான் அழிவுள்ள வீட்டுக்கு பிறந்தேன், இந்த வம்சத்துல பிறந்தேன், இந்த குடும்பத்துல பிறந்தேன், இந்த ஊர்ல பிறந்தேன், இந்த ஜாதியில பிறந்தேன் என்ற அந்த விசுவாசமே உங்களுக்கு பெரிய அரணாக இருக்கும் என்றால் நீங்க ஜெயிக்க முடியாது. நாம ஜெயிக்க முடியாது. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஆனால் நான் தேவனால் பிறந்தவன் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Your right faith, இதை தெளிவாக புரிந்து விடுங்கள். Your right faith will decide your destiny. உங்களுடைய முடிவை, உங்களுடைய பாதையை உங்கள் விசுவாசம் தான் நிர்ணயிக்கும். உங்கள் விசுவாசம் தான் தீர்மானிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரோடு என்னோடு இடைபடுவாராக. நம்முடைய ரைட் ஃபெய்த், ஆண்டுடைய ஆசை. இந்த செய்தியை கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு என்ன நோக்கம்? சந்ததி சந்ததியாய் தொடர்ந்து வந்த சாபங்கள், சந்ததி சந்ததியாய் தொடர்ந்து வந்த அந்த தோல்விகள் எல்லாம் கர்த்தர் உங்கள் சந்ததியிலே முறியடித்து உங்களிலிருந்து ஒரு பெரிய வெற்றி சந்ததியை பிறக்க பண்ண விரும்புகிறார். God wants you to be a pioneer for a victorious generation. ஆமென். தலைமுறையா நீங்க கையேந்தி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் தலைமுறையிலிருந்து உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை கொடுக்கிறவர்களாய் மாற்ற விரும்புகிறார். நான் அந்த நாட்கள், அந்த என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் நான் ஜெபத்தோட்டத்துல கேத்தலிக்ஸ் என்று ஒரு ரெட்ரீட் உண்டு. அந்த ரெட்ரீட்ல போய் ஊழியம் செய்ய போவேன். அப்ப அங்க ஒரு அற்புதமான மனிதர் உண்டு. எனக்கு அவரை மறக்கவே முடியாது. அவர் பேர் அருள்ராஜ். அப்ப அவர் என்னோட ஓடி வந்து ஒவ்வொரு முறையும் நான் அங்க ஊழியம் செய்யும் போது, நான் 2012, 13, 14 என்னோட வந்து பேசுவான். உங்களை மாதிரி என்னால இந்த மாதிரி வெளிச்சம் பேச முடியல. ஆனா நான் கத்தோலிக்க திருச்சபையில் ஊழியம் செய்கிறவன், charismatic prayers நான் நடத்துகிறவன். பயங்கர தேடல், பயங்கர ஆசை, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.